இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதுல 2 மோதிரம் இருக்கு, ஒருத்தர் மாத்தி போட்டுங்க. அது என்னடா இதெல்லாம்? சைஸ் சிறுசா இருக்குன்னு கோச்சிக்காத, ஏதோ என் வசதிக்கு ஏத்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேரும் என் கண்ணு முன்னாடி மாத்தி போட்டுக்குங்க. மாத்திரா போட்டு விடு. சூப்பர் சூப்பர், அப்படிதான். அப்பா ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன், ரொம்ப டயர்டா இருக்குப்பா. அம்மா வீட்ல யாரு சூடா ஒரு ஃபில்டர் காபி போட்டு கொண்டு வாங்கம்மா. அண்ணா இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ இருமா, கிச்சன்ல வேலைக்கு ஆள் இருப்பாங்கல்ல. ஏமா காதல் விழ இல்லையா, எடுத்துட்டு வாங்க சீக்கிரம், டயர்டா இருக்கு. அண்ணா வேலைக்கெல்லாம் ஆள் வைக்கல, என்ன? நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். 2 பேர் மட்டுமா? என்னமா சொல்ற? ஆமாண்ணா. டேய் மகேஷ், வேலைக்கு ஆள் வைக்கலையாடா? டேய் ஒரு 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லடா, உன் சொத்து குறைஞ்சிட போகுது. என்னடா இப்படி கஞ்சக்காரனா இருக்க? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. பின்ன என்ன, வேலைக்கு ஆள் வைக்கலனா இவ்வளவு பெரிய வீட்டுல எல்லா வேலையும் யார் பாத்துக்கிட்டு இருப்பா? ஓ, அப்ப தங்கச்சி தான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கா? ஏய், அதுக்கே கை கால் முடியாம போச்சுன்னு யாரா பாப்பா? நீ பாப்பியாக்கம், எப்ப பார்த்தாலும் கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டே திரியிற. குனியணும்னா குனிஞ்சு வேலை பார்க்க மாட்டே நீயே. ஒரு எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் நீ, உனக்கு இதுவா வேலை? அது சரி, நாளை பின்ன தங்கச்சியே மாசமாயிடுச்சுன்னா இந்த வேலையெல்லாம் எப்படி செய்யும்? தம்பி, அஞ்சலி கர்ப்பமா தான் இருக்கா. அப்படியா? மாப்பிள சூப்பரா 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 சூப்பரா. ஒரு குட்டி மகேஷ் வரப்போறான்னு சொல்லு. வாழ்த்துக்கள்மா. டேய் இருந்தாலும் தங்கச்சி பாவம்டா, நீ உடனே வேலைக்கு ஆள் வைக்கணும்டா. நானும் அதையே தான்ப்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன். எத்தனை நாள் தான் ஒத்தையாவே இருக்கிறது? 4 பேரை வேலைக்கு வைக்கணும், அப்பதானே இவ்வளோ பெரிய வீட்டெல்லாம் பாத்துக்க முடியும். ஆமா ஆமா, கரெக்ட் பாட்டி. அஞ்சலி, நீ பாட்டியை கூட்டிட்டு உள்ள போ, நான் கூட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரி சரி சரி, வாமா போலாம். ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க.